ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே எப்படி சூப்பரான சுத்தமான ஒரு நெய் வந்து தயாரிக்கிறது, பசு நெய் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக வீட்டிலே பால்காரங்க கிட்ட பால் வாங்குறதாலும் சரி, 1 லிட்டர் பால் இருக்கும்ல, அந்த பாலை வந்து தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு காய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை அப்படியே அந்த மூடி போட்டு மூடாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் ஆடை கட்டிடும். நான் இது மாதிரி வந்து டெய்லி எடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சம்படம் ஃபுல்லாக 1 வாரத்துக்கு எடுத்த ஆடை. இது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா உரைய விட்டணும். ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து வெளியவே தான் இருக்கணும். இப்போ நைட்டு வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அடுத்த நாள் விடிய காலம்பரை வந்து நீங்கள் வந்து நெய் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா உரையிட்டும். உறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ அந்த வெண்ணெயோட நல்லா தாராளமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா கரெக்டாக அந்த வெண்ணெய் மட்டும் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி எல்லா வெண்ணெயும் எடுத்து நான் ஒரு கிண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகட்டும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து 1 வாரத்துக்கான ஆடையை மட்டும் எடுத்ததில் எனக்கு வந்து இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த வெண்ணெயை வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு யூஸ் பண்ணலாம், மலாய் ஐஸ்கிரீம் செய்யலாம், நிறையா பண்ணலாம். கொஞ்ச நேரம் அந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நிறையா டிஷ்ஷஸ் இதில் பண்ணலாம். இது வந்து ஒரு இரும்பு பேனில் தான் போட்டு இந்த மாதிரி காய்ச்சணும். சிம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் காய்ச்சணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், மணலாக சூப்பராக இருக்கும். நெய்யும் நம்மளுக்கு வந்து நிறையாவும் கிடைக்கும். இந்த மாதிரி எடுக்கிறனால நல்லா திக்காக வீட்டிலே செய்கிறதுனால சுத்தபத்தமாக ப்யூராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, இருக்க அப்படியே ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம வந்து முருங்கை இலை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை, நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இதை போடுறது. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதோட ஃப்ளேவர் வந்து அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம காய்ச்சும் போது வீடு ஃபுல்லாக வாசம் வரும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இந்த நெய்யை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ப்யூரான நெய் கிடச்சிச்சு. இதை ஒரு கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் இந்த நெய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.